Example 14 பாருங்க. A uniform sphere is held in equilibrium on a rough inclined plane of angle alpha by a force of magnitude W/2 sin alpha applied tangentially to its circumference. W is the weight of the sphere. First இது வரையும் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்பியர் இருக்குது. அந்த ஸ்பியர் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸில் இருக்குது. அது ஒரு இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்காங்க. அந்த இன்க்ளைன் பிளேன் ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்புறம் அந்த ஈக்லிபிரியம் அந்த ஸ்பியர் வந்து ஈக்லிபிரியம் பொசிஷனாக அந்த இன்க்ளைன் பிளேனில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து W/2 sin alpha. அந்த ஸ்பியரோட வெயிட்டு Wன்னு சொல்லியிருக்காங்க. டயக்ராமில் பாருங்கள். கொஸ்டின்ஸில் என்ன கிவன் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ கொஸ்டினில் கிவன் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் ஸ்பியர் இருக்குது. இந்த ஸ்பியர் வந்து இன்க்ளைன்டு பிளேனில் வச்சுருக்காங்க. இந்த ஸ்பியர் வந்து இந்த ஷேப்பில் வச்சா கண்டிப்பாக அது மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் அது மூவ்மெண்ட்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அதே இடத்துல ஈக்லிபிரியம் அந்த பொசிஷன்ஸ்லேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸில் டேன்ஜென்ட் லைனாக இருக்குது. அந்த லைன் தான் அந்த ஃபோர்ஸு. அது என்னது? W/2 sin alpha அப்படின்ற ஃபோர்ஸு அந்த சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, இந்த இன்க்ளைன்டு பிளேன் இது ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள், ஹாரிஜான்டல் ஷேப்போட இருக்கு பாருங்கள் கீழே ஹாரிஜான்டல், இதோட மேக் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் அது என்னன்னு சொல்கிறாங்க? ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. ஓகே. அட் த சேம் டைம் அந்த ஸ்பியரோட வெயிட் அது எங்கே இருக்கும்? சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸ்பியரோட சென்டர் என்னது? சி. ஓகே. அதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் என்ன இருக்கும்? அதோட வெயிட் இருக்கும். அதுதான் கேபிட்டல் Wன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இதுவரை கிவன் டேர்மு. இப்போ நாம் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இந்த டயக்ராமில் பாருங்களேன், அந்த ஸ்பியர் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்குற அந்த ஃபோர்ஸ் W/2 sin alpha அது அந்த ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸில் டேன்ஜென்ட் லைனாக இருக்குது. இந்த லைன் ஆகட்டும், இந்த ஸ்பியர் வந்து இந்த இன்க்ளைன்டு பிளேனில் ஏன்ற பாயிண்டில் டச் ஆகுதுங்களா, அப்போ ஃப்ரிக்ஷன் இருக்குங்களா, டச் ஆகும்போது அந்த ஃப்ரிக்ஷன் தான் இந்த இன்க்ளைன் பிளேனில் எஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. இந்த எஃப்ன்ற ஃபோர்ஸ் அந்த லைனை பாருங்கள். இப்போ இந்த டேன்ஜென்ட் லைன் W/2 sin alpha ஆகட்டும், இந்த எஃப் ஃபோர்ஸுக்கு அந்த லைன் ஆகட்டும், ரெண்டு லைனும் பேரலாக இருக்குங்களா, அப்போ எஃப்ஸ் ஈக்குவல் டு அந்த W/2 sin alphaவா W/2 × sin alphaன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே. இப்போ இது ஈக்லிபிரியம் பொசிஷனாக இருக்கிறனால நம்ம கண்டிஷன்ஸ் என்னது? ஈக்லிபிரியம் பொசிஷன்ஸாக இருந்ததுன்னா F/R equal to R acting F/R less than மியூவாக இருக்கும். இது ஈக்லிபிரியம் பொசிஷன். இதே லிமிட்டிங் ஈக்லிபிரியம்னா ஈக்குவல்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எஃப்ஸ் ஈக்குவல் டு மியூஆர் இருக்கும். அதனால தான் நம்ம மேக்ஸிமம் என்ன செஞ்சுருப்போம், இந்த இடத்துல மியூஆர்னே மெஷர் பண்ணியிருப்போம். இங்கே இது லிமிட்டிங் ஈக்லிபிரியம். ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஈக்லிபிரியம், அதனால் எஃப்னே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே. அப்போ F/R லெஸ் தென் மியூவாக இருக்கும். இப்போ இந்த மியூ இருக்குது பாருங்கள், அந்த மியூ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, மியூ வந்து நாட் லெஸ் தென் 1/2 tan alpha. அப்போ கிரேட்டர் தென் tan alpha டிவைடட் பை 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். tan alpha டிவைடட் பை 2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது. ஆனால் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை திரும்ப பாருங்கள். ப்ரூவ் தட் த ஃபோர்ஸ் மஸ்ட் ஆக்ட் பேரலல் டு த பிளேன். அதாவது அந்த ஃபோர்ஸ் என்னது? W/2 sin alpha. இந்த ஃபோர்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி அந்த இன்க்ளைன் பிளேனில் போகிற கேபிட்டல் எஃப் ஆகட்டும், ரெண்டு ஃபோர்ஸும் பேரல்ன்றப்ப ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது எஃப்ஸ் ஈக்குவல் டு W/2 sin alpha. ஓகே. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது? மியூ. அந்த மஸ்ட் பி நாட் லெஸ் தென் 1/2 tan alpha. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வந்து நாட் லெஸ் தென் 1/2 tan alphaனா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 1/2 tan alphaன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஆனால் ஈக்லிபிரியம்ன்றனால ஈக்குவல் டு வராது. அப்போ மியூ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1/2 tan alphaன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு கண்டிஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் பாருங்கள். இங்கே சொல்யூஷன் பாருங்கள். லெட் கேபிட்டல் C be the center of the sphere. இருக்குங்களா? என்ன இருக்குது பாருங்கள். கேபிட்டல் Cன்றது ஸ்பியரோட சென்டராக இருக்குது. A be the contact of the sphere with the inclined plane. இந்த ஸ்பியர் இன்க்ளைன்டு பிளேன், இந்த பிளேனில் எங்கே காண்டாக்ட் ஆகுது? ஏன்ற பாயிண்டில் காண்டாக்ட் ஆகுதுங்களா, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அண்ட் AB தி டயாமீட்டர் த்ரூ A. இந்த
ஸ்பியரோட டயாமீட்டர் ஏபி, அது த்ரூ ஏ வழியாக தானே போகுது, அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்பியரோட ரேடியஸ் இருக்கு பாருங்கள், இந்த ரேடியஸ் என்னது ஸ்மால் ஏ. ஸ்பியரோட ரேடியஸ் அதாவது சென்டர்லேருந்து அந்த ஸ்பியரில் எந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது ஏ. ஓகே, அப்போ டயாமீட்டர் மொத்த லென்த் என்னவா இருக்கும் 2a. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருப்பாங்க டயாமீட்டரை பற்றி. ஓகேங்களா, ரேடியஸ் வந்து ஏ, டயாமீட்டர் ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரியும் 2aன்னு வரப்போகுது. ஓகேங்களா, ஏன்ற பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அது 2aன்னு வரப்போகுது. அது ஸ்மால் எக்ஸ்ன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த ஸ்பியர் ஆர் ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ ஏவை டிபெண்ட் பண்ணி என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆக போகுதுன்னு பாருங்கள். இட்ஸ் வெயிட், அந்த ஸ்பியரோட வெயிட் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் அட் சி. இந்த ஸ்பியரோட சென்டர் சியிலேருந்து அந்த ஸ்பியரோட வெயிட்டு டபிள்யூன்றது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. செகண்ட் ஒன் பாருங்கள், இந்த நார்மல் ரியாக்ஷன் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஏன்ற பாயிண்ட்லேருந்து அதிலிருந்து அந்த ஸ்பியர் வந்து இன்க்ளைன் பிளேனில் டச் ஆகுதுன்றப்ப அதுக்கு நார்மல் ரியாக்ஷன் இருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷன் ஏன்ற பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, அப்போ நார்மல் ரியாக்ஷன்றது அந்த கேபிட்டல் ஆர், அது என்னவா இருக்குது ஏசின்ற லைனில் மூவ் ஆகி போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன் அஸ் தி ஸ்பியர் இஸ் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பியர் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பியர் மூவிங் டவுன்வர்ட்ஸ், ஏன்னா இந்த ஷேப்பில் இருக்குது, இப்போ மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அது என்ன இருக்கும் டவுன்வர்ட்ஸில் தான் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அதோட ஃப்ரிக்ஷன் வந்து அப்வர்ட்ஸ், அந்த ஃப்ரிக்ஷன்றது என்னது கேபிட்டல் எஃப், அது அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஓகேங்களா, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேபிட்டல் எஃப் ஆக்டிங் அப்வர்ட்ஸ் அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன் அஸ் தி ஸ்பியர் இஸ் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன். எந்த பாயிண்டில் அது டவுன் ஆகுதோ அப்போ எஃப் வந்து அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், the force W/2 into sin alpha applied tangentially. ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், இந்த W/2 sin alpha என்ன இருக்கும் அந்த ஸ்பியரோட சர்க்கம்ஃபரன்ஸில் tangentially மூவ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். நெக்ஸ்ட் சைடில் இந்த பேராகிராஃப் மட்டும் பாருங்கள், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப் டு அந்த ப்ரீவியஸ் பேராகிராஃப் பார்த்தாச்சு. அப்போ லெட் எக்ஸிலேருந்து ஆரம்பித்து கீழே வரையும் நம்ம ரீட் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், let small x be the perpendicular distance of capital A from the line of action of W/2 sin alpha. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த W/2 sin alphaன்னு ஒரு W/2 sin alpha ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுக்கு இந்த லைனில் எக்ஸ்னு ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்லேருந்து ஏக்கு ஒரு டிஸ்டன்ஸ், அது என்ன மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குன்னா பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸாக இருக்கணும். அப்போ ஏக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு டிஸ்டன்ஸ் வைங்க, அதோட டிஸ்டன்ஸை வந்து ஸ்மால் எக்ஸ்னு எடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஸ்பியரில் அந்த W/2 sin alphaன்ற அந்த ஃபோர்ஸு கரஸ்பாண்டிங்க ஏன்ற பாயிண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்தா அது என்ன இருக்கும் ஸ்பியரோட டயாமீட்ரு, அதை வந்து எக்ஸ்ன்னு மெஷர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ரேடியஸ் ஏன்னு தெரியும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னவாக இருக்க போகுது 2aன்னு வரப்போகுது. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு வரப்போகுது. இங்கே கீழே பாருங்களேன், இந்த இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா எக்ஸ் ஈக்குவல் டு 2aன்னு, அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறாங்க. பாருங்கள், let x be the perpendicular distance of A from the line of action W/2 sin alpha for equilibrium taking moments about A. ஏவை டிபெண்ட் பண்ணி மொமெண்ட்ஸ் அபவுட் ஏ எப்படி மெஷர் பண்ணுறதுன்னா, ரெண்டு ஃபோர்ஸஸை அந்த லைன் வெர்டிக்கல் லைன் ஹாரிஜான்டல் லைன் அந்த ஷேப்போட ஃபோர்ஸஸோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷன் டேம் தான் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏன்னு வரும். ஆல்ரெடி சில ப்ராப்ளத்தில் நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். இந்த ப்ராப்ளத்தில் சொல்கிறேன். இதோட ஈக்குவேஷன் டேர்ம்ஸ் என்னென்னா, இந்த வெர்டிக்கல் லைனில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எக்ஸு, அது எந்த ஃபோர்ஸ் மூலமாக வருது W/2 sin alpha. அப்போ W/2 into sin alpha into எக்ஸு இந்த எழுதியிருக்காங்க பாருங்கள், W/2 sin alpha into எக்ஸு ஈக்குவல் டு, ஓகே இப்போ டபிள்யூன்றது இந்த வெர்டிக்கல் லைனில் வரக்கூடிய இந்த ஃபோர்ஸு, இதில் ஹாரிஜான்டலாக வந்து இன்டர்செக்ட் ஆகிற வந்து அந்த வெர்டிக்கல் லைனுக்கு ஹாரிஜான்டலாக வந்து இன்டர்செக்ட் ஆகிற அந்த லைன் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஏடி. ஓகே, அப்போ W into AD இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். இது வந்து மொமெண்ட்ஸ் அபவுட் ஏவை டிபெண்ட் பண்ணி ஈக்குலிபிரியம் பொசிஷன்ஸில் வரக்கூடிய கான்செப்ட்ஸு. இது ஃபார்முலாவாக வச்சுக்கோங்க. ப்ரீவியஸில் எங்கேயாவது நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஆகட்டும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆகட்டும் மொமெண்ட்ஸ் அபவுட் ஏன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, அப்போ w/2 sin alpha into x is equal to w into ad. ஓகே, which is equal to இப்போ என்ன ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ad, இந்த ad is equal to a into sin alphaன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். இந்த டயக்ராம் பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏடிசி. ட்ரையாங்கிள் ஏடிசியை மட்டும் தனியாக வரைஞ்சிருப்பேன். இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் ஏசின்றது என்னவாக இருக்கும், சென்டர் டு ஏக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸு ரேடியஸு, அது ஸ்மால் ஏன்னு சொல்லி மெஷர் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கீழே அந்த ஏசிடி இதோட ஆங்கிள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஏசிடி இதோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா நம்ம டயக்ராமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக சைன் ஆல்ஃபா பாருங்கள். அப்போ சைன் ஆல்ஃபா பார்த்தா என்ன இருக்கும், ஏடி பை ஏசி ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு வரும். அதாவது சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏடி பை ஏ. அப்போ ஏடி என்னவாக இருக்கும், ஏ சைன் ஆல்ஃபா. அதனால தான் ஏடியோட சைடில் ஏ சைன் ஆல்ஃபா மெஷர் பண்ணியிருப்போம். இப்போ புரிஞ்சுங்களா, ஏடி எப்படி ஏ சைன் ஆல்ஃபா வந்துச்சுன்னு. அதே மாதிரி தான் ஏ காஸ் ஆல்ஃபாவும் மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏ காஸ் ஆல்ஃபா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, அப்போ ஏடிக்கு பதில் டபிள்யூ ஏ சைன் ஆல்ஃபா. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்கள். டபிள்யூ கேன்சல் பண்ணுங்கள். சைன் ஆல்ஃபா கேன்சல் பண்ணுங்கள். x/2 ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னவோ மாறிடும், 2ஏன்னு மாறிடும். நம்ம அதான் வேணும், டயமீட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு. ஏன்னா எக்ஸ்ன்றதுன்னு சொன்னோம், இந்த பெர்பெண்டிகுலர் லைன் சொல்லியிருந்தோம். அந்த பெர்பெண்டிகுலர் லைன் நத்திங் பட் என்னது, அந்த ஸ்பியரோட டயமீட்டர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2ஏன்னு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், இந்த ஃபோர்ஸ் w sin alpha divided by 2 must be at a distance 2a from a, so it must act at p parallel to the plane. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோர்ஸு w/2 sin alpha must be at a distance 2a from a. அந்த ஃபோர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸ் w/2 sin alphaன்ற அந்த ஃபோர்ஸு 2aன்ற டிஸ்டன்ஸில் ஏன்ற பாயிண்ட், 2aன்ற டிஸ்டன்ஸில் ஏன்ற பாயிண்டில் இருந்து இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இதோட பேரலல் ஃபோர்ஸு, இந்த w/2 இன்ட்டு சைன் ஆல்ஃபான்ற அந்த பேரலல் ஃபோர்ஸ் தான் அந்த இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆக போகுது அப்படின்றாங்க. அது நத்திங் பட் என்னது, கேபிட்டல் எஃப்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேபிட்டல் எஃப் இஸ் நத்திங் பட் w/2 சைன் ஆல்ஃபான்னு வரப்போகுது. ஓகேங்களா, அப்போ இந்த இன்க்ளைன் பிளேனில் அந்த w/2 சைன் ஆல்ஃபான்ற ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், resolving along and perpendicular to the plane we have பாருங்கள், இந்த ஷேப்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன். இன்க்ளைன்டு பிளேனோட சைடு, அப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக வரக்கூடிய அந்த வெயிட்டை தான் நான் இங்கே டபிள்யூன்னு போட்டிருக்கேன். அப்புறம் அந்த ஸ்பியர் சென்டர் டு ஸ்பியர் இன்க்ளைனில் டச் ஆகிற அந்த லைன் தான் ஏசி. அதை நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் வரக்கூடிய ஆங்கிள் என்னது, ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல டபிள்யூ சைன் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா அது என்னவாக இருக்கும்னா f+w/2 sin alpha. ஏன் இந்த சைடில் f+w/2 sin alphaன்னு சொன்னேன்னா, ஆல்ரெடி ஏல ஃப்ரிக்ஷன் எஃப்ன்ற ஃபோர்ஸ் இருக்கும் மூமெண்ட்டில். அட் த சேம் டைம் w/2 sin alphaன்ற ஃபோர்ஸும் இப்போ தான் சொன்னோம் பேரலாக ஏன்ற அந்த பாயிண்ட்லேருந்து இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ f+w/2 sin alphaன்ற ஃபோர்ஸு கண்டிப்பாக அந்த சைடு மூவ் ஆகும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது என்னது, w இன்ட்டு சைன் ஆல்ஃபான்ற சைடு தான் அந்த சைடு. ஓகே, w இன்ட்டு சைன் ஆல்ஃபான்ற சைடு தான் இந்த சைடை சொல்கிறதா என்ன சொல்லுவோம், w இன்ட்டு சைன் ஆல்ஃபா. இந்த சைடு சொல்கிறதா இருந்தால் w இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. அப்போ w இன்ட்டு சைன் ஆல்ஃபா என்னது, f+w/2 சைன் ஆல்ஃபான்னு நமக்கு தெரியும். அதை தான் இங்கே ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். f+1/2 w sin alpha equal to w sin alpha. அதே மாதிரி இந்த சைடு என்னன்னு சொன்னால் w cos alphaன்னு சொன்னோமா, w cos alphaவில் இந்த சைடு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, கேபிட்டல் ஆர்ன்ற ஃபோர்ஸ் இருக்குது. அதான் நார்மல் ரியாக்ஷன். ஓகே, இந்த இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ w cos alpha equal to கேபிட்டல் ஆர். அப்போ f+1/2 w sin alpha equal to w sin alpha. இப்போ இந்த 1/2 w sin alpha அந்த சைடு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ w sin alpha -1/2 w sin alpha வரும். அப்போ f equal to என்னவோ மாறிடும், w sin alpha divided by 2ன்னு வந்துடும். ஓகே, ஆர் ஆப்வியஸாக தெரியும், அந்த w cos alphaன்னு சொல்லிட்டோம்.
இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, எஃப் ஆர் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் f/r லெஸ் தென் மியூன்னு தெரியும். அப்போ f/r கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ f/r கால்குலேட் பண்ண என்ன இருக்கும், f/r, அதாவது 1/2 1/2 போடுங்க. 1/2ன்னு போட்டிங்கன்னா f/r வரும். அப்போ w/2 sin alpha w/2 sin alpha w cos alpha w கேன்சல் ஆகும். sin by cos என்னவா இருக்கும், tan தெரியும். அப்போ tan alpha /2ன்னு கிடச்சிரும். அதுதான் இருப்பாங்க பாருங்கள். அப்போ f/r என்ன வந்துருச்சு, tan alpha /2ன்னு கிடச்சிருச்சு. ஃபார் ஈக்லிபிரியமுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈக்லிபிரியமுக்கு என்ன கண்டிஷன்ஸ்னால் f/r must be less than mu. இப்போ f/r நமக்கு என்னன்னு தெரியும், tan alpha /2 அப்படின்னு தெரியும். அப்போ tan alpha /2 less than mu தெரியும். அப்போ மியூவை ரிவர்ஸில் சொல்கிறதா மியூ greater than tan alpha /2ன்னு கிடச்சிரும். நாம் அதை தான் ப்ரூவ் பண்ணோம், அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ப்ரூவ் பண்ணோம், f = w sin alpha /2ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணோம், அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். அடுத்து f greater than tan alpha /2ன்னு சொல்லணும், அதையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 15. a sphere whose radius is a. கீழே ஒரு ஸ்பியர் இருக்குங்களா, அந்த ஸ்பியரோட சென்டர் பாயிண்ட் O இருக்குங்களா, அதிலிருந்து அந்த ஆரிஜினை டச் ஆகிற அந்த டிஸ்டன்ஸு பாருங்கள். அந்த ஸ்பியரில் ஓன்ற பாயிண்ட்லேருந்து கீழே அந்த இன்க்ளைன் பிளேனில் வந்து டச் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் என்னது, ரேடியஸு. அது என்னென்னு வச்சுருக்காங்க, ஸ்மால் a இருக்கான்னு பாருங்கள். ஓகே, and whose center of gravity is at a distance c from the center. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓன்ற பாயிண்ட் தான் அந்த ஸ்பியரோட சென்டர். ஆனால் இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குன்னா, ஒரு சின்ற அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்கன்றாங்க. இந்த இங்கே இருக்குது பாருங்கள், சின்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மூவ் பண்ணுங்கன்றாங்க. அப்போ அந்த 0லேருந்து எந்த சைடு போட்டிங்கனாலும் உங்களுக்கு சின்ற டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சின்ற டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வரையலாம். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, சின்ற டிஸ்டன்ஸே 2 சைடு கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு ஏபின்ற கார்டில். ஓகே, இப்போ சின்ற டிஸ்டன்ஸில் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வழியாக வெயிட்டு மூவ் ஆகுதுன்றதை நம்ம சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே சொல்கிற லைனை பாருங்கள், whose center of gravity is at a distance c from the center, rest in limiting equilibrium. போன ப்ராப்ளம் வந்து ஈக்லிபிரியம், இந்த ப்ராப்ளம் வந்து லிமிட்டிங் ஈக்லிபிரியம். போன ப்ராப்ளம் ஈக்லிபிரியம் மட்டும்தான், இது லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ன்றப்ப அந்த ஸ்பியர் வந்து மூவ் ஆகிற பொசிஷன்ஸில் இருக்குது, மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ மூவ் ஆகிட்டு இருக்குன்றப்போ உங்களுக்கு எஃப் வராது, மியூஆர்னு வரணும். பாருங்கள், மியூஆர் போட்டிருக்காங்களா எஃப்க்கு பதிலாக. ஓகே, அது லிமிட்டிங் ஈக்லிபிரியமானிய ரஃப் பிளேன் இன்க்ளைடு அட் அன் ஆங்கிள் ஆல்ஃபா. அந்த இன்க்ளைன்டு சைடு இருக்குல்ல, இன்க்ளைன்டு பிளேன், அது ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னன்னு போட்டிருக்காங்க, ஆல்ஃபான்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், கீழே இருக்குங்களா, ஹாரிஜான்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஓகே, ஸோ தட் இட் மே பி ஃபவுண்ட் tan through an angle 2 cos inverse of a into sin alpha divided by c and still be in limiting equilibrium. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிமிட்டிங் ஈக்லிபிரியம் இருக்கிறதுக்கு அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அந்த சென்டரோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கணும்னா 2 cos inverse of a sin alpha divided by cன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகே, உங்கள் டயக்ராமில் பாருங்கள், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓலேருந்து G1 G2ன்னு போட்டிருக்காங்க, அது வரையும் டிஸ்டன்ஸ் என்னது சி. அப்போ அதே மாதிரியான டிஸ்டன்ஸ் தானே இந்த O2 G1லையும் இருக்கும். பாருங்கள், இந்த O2 G1ம் சேம் அதே தான். G2 எப்படி சென்டர் ஆஃப் கிராவிட்டியோ G1ம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அட் த சேம் டைம் O2 G1ம் சி தான். அதாவது O2 G2 ஈக்குவல் டு சி. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா OG1 ஈக்குவல் டு அதுவும் சி தான். ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், ட்ரையாங்கிள் எதாவது சொல்கிறாங்கன்னா G1 O G2. இந்த ட்ரையாங்கிள் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா 2 cos inverse ஆஃப் ஆங்கிள், அதாவது G1 O G2 அதோட ஆங்கிள் வந்து
2 cos inverse ஆஃப் a இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சியாக இருக்கணும் எப்போ லிமிட்டிங் ஈக்குபெரியமாக இருக்கும் போது. ஓகேங்களா, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதோட ஆங்கிள் வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 2 தீட்டான்னு கன்சிடர் பண்ணுறாங்க. இதோட ஆங்கிள் 2 தீட்டா. அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, அது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா, இந்த 2 cos இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சி இருக்கு பார்த்தீங்களா, அது எதோட ஆங்கிள் G1 O G2 இதோட ஆங்கிள் தான் அந்த 2 cos இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சின்னு சொல்லணும். இதோட ஆங்கிளை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா 2 தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஏன் இதை 2 தீட்டான்னு வைக்கிறாங்கன்னா, அப்போ 2 தீட்டா ஈக்குவல் டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஏன் அதை 2 தீட்டான்னு வைக்கிறாங்கன்னா, இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் OLG1 இருக்குங்களா, அந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். அதில் அந்த ஆங்கிள் G1O இல்லை LOG1 அது பாருங்கள் தீட்டான்னு வச்சுருக்காங்களா, அப்போ G1O G2 என்னவாக இருக்கும், 2 தீட்டான்னு வரப்போகுது. ரெண்டு சைடும் சேம் ஆங்கிளாக இருக்கும். அதனால் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 தீட்டா ஈக்குவல் டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், 2 cos இன்வர்ஸ் ஆஃப் a இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை சின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகே ரைட். கீழே உள்ள லைன் பாருங்கள். லைட் O be the center of the sphere and A its point of contact with inclined plane இருக்கான்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்ட்டு, ஸ்பியரோட சென்டர்னது O, அந்த ஸ்பியர் வந்து இன்க்ளைன் பிளேனில் எங்கே கான்டாக்ட் ஆகுது, ஏன்ற பாயிண்டில் கான்டாக்ட் ஆகுது. ஓகே, இப்போ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆர் இந்த டயக்ராமில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் ரியாக்ஷன். ஏன்ற பாயிண்ட்டுக்கு நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே இருக்கும், அந்த இன்க்ளைன் பிளேனோட பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஓகேங்களா, இருக்கான்னு பாருங்கள். அந்த இன்க்ளைன்டு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக அந்த ஆறுன்ற நார்மல் ரியாக்ஷன் த்ரூ தட் ஏ வழியாக பாஸ் ஆகுது, அதாவது ஏஓன்ற லைனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்ஸ் பாருங்கள். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் அட் கேபிட்டல் ஏ ஆக்டிங் அலாங் தி இன்க்ளைன்டு பிளேன் அப்வர்ட்ஸ். இப்போ லிமிட்டிங் ஈக்லிபிரியம்ன்றப்போ இந்த ஸ்பியர் வந்து மூவ் ஆக ஆரம்பித்தோம். ஸ்பியர் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகும்போது அதோட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஆர் என்ன இருக்கும், அப்வர்ட்ஸில் மூவ் ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன், த வெயிட் ஆஃப் த ஸ்பியர் ஆக்டிங் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரெண்டு இடத்துல போட்டிருக்கோம், G2 G1. ஓகேங்களா, அப்போ அதில் இருந்து தான் அதோட வெயிட்டு மூவ் ஆகும். அதோட வெயிட் என்னவாக இருக்கும், அந்த பாயிண்டில் இருந்து வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அப்போ G2 G1க்கு வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ் போட்டிங்கன்னா அந்த வெயிட்டு கண்டிப்பாக எது வழியாக பாஸ் ஆகும்னா ஏ வழியாக பாஸ் ஆயிரும். அதோட வெயிட் என்னது, கேபிட்டல் W. ஓகேங்களா, அந்த வெயிட் கேபிட்டல் W எது வழியாக பாஸ் ஆகும்னா கேபிட்டல் ஏ வழியாக பாஸ் ஆகும். டயக்ராம் பாருங்கள். ஓகேங்களா, அதை தான் இங்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இதுவரையும் ரீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த ஃபோர்ஸஸ் 1 and 2 மீட் அட் கேபிட்டல் ஏ. என்னென்ன ஃபோர்ஸு கேபிட்டல் ஏல மீட் ஆகுது, கேபிட்டல் ஆர்ன்ற ஃபோர்ஸும் மியூஆர்ன்ற ஃபோர்ஸும். அதுதான் இங்கே 1 2ன்னு சொல்லியிருப்பாங்க. 1ன்றது என்னது, கேபிட்டல் ஆர், 2ன்றது மியூஆர். ரெண்டு ஃபோர்ஸும் எதில் மீட் ஆகுதுன்னா கேபிட்டல் ஏல மீட் ஆகுது. இருக்குங்களான்னு பாருங்கள். ஓகே, அப்போ கேபிட்டல் ஏல கேபிட்டல் ஆர்ன்ற ஃபோர்ஸும் மியூஆர்ன்ற ஃபோர்ஸும் ரெண்டு ஃபோர்ஸு அதில் ஆக்ட் ஆகுது. ஹென்ஸ் the center of gravity of the sphere is on the vertical line through A. ஆல்ரெடி சொன்னதான் கிராவிட்டி என்னது, G1 G2. அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றப்ப அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது அந்த G2 G1. இதுக்கு வந்து வெயிட்டு, அந்த ஸ்பியரோட வெயிட்டு அதில் தான் மூவ் ஆகுது. அப்போ வெர்டிகலி டவுன்வர்ட்ஸுன்றப்ப ஏ வழியாக பாஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் சிஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஸ்பியர் இஸ் ஆன் தி வெர்டிக்கல் லைன் த்ரூ கேபிட்டல் பாருங்கள். அந்த ஸ்பியரோட வெயிட்டு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து ஏ வழியாக வெர்டிகலி டவுன்வர்ட்ஸாக இருக்கும். அந்த வெயிட்டை வந்து கேபிட்டல் டபிள்யூன்னு வச்சுக்கோங்கன்றாங்க. ஓகேங்களா, இந்த இங்கே இருக்கு பாருங்கள். ஹென்ஸ் த சிஜின்றது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி ஸ்பியர் இஸ் ஆன் தி வெர்டிகலி லைன் த்ரூ கேபிட்டல் ஏ வழியாக பாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். லெட் ஏ பி த வெர்டிக்கல் கார்ட் ஆஃப் தி ஸ்பியர் த்ரூ கேபிட்டல் ஏ. ஸ்பியருக்கு வந்து இந்த ஸ்பியரில்
இந்த ஸ்பியரில் கார்டு இருக்குது பாருங்கள். அந்த கார்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஸ்பியரில் ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு தான் ஏபின்ற கார்டு. ஓகே, இந்த ஏபின்ற கார்டு இருக்குங்களா, அந்த இதே இது சென்டர்லேருந்து பாஸ் ஆகுதுன்னா டயமீட்டர்னு சொல்லலாம். இப்படி சென்டர் வழியாக பாஸ் ஆகிட்டுனா அந்த லைன் ஃபுல்லாக என்னென்னு சொல்லுவாங்க, கார்டுன்னு சொல்லுவாங்க. CHORT எழுதியிருக்காங்களா, நான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், வெர்டிக்கல் கார்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆஃப் தி ஸ்பியர் த்ரூ கேபிட்டல் ஏ வழியாக பாஸ் ஆகுது வித் O as சென்டர், C as radius, drawn on arc cutting AB at G1 and G2. பாருங்கள், ஓவை சென்டராக வச்சுக்கோங்க, ஸ்பியரோட சென்டர் O. சின்றது ரேடியஸன், அங்கே சின்றது நாட் ஏ ரேடியஸ், அந்த சின்றது என்னென்னா ஒரு டிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா அந்த கார்டுக்கு கரஸ்பாண்டிங்க, அந்த கார்டு கரஸ்பாண்டிங்கான டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த சின்ற டிஸ்டன்ஸில் ஏபின்ற அந்த கார்டு மேலே G1 G2ன்ற பொசிஷனில் அந்த சி டிஸ்டன்ஸில் அந்த கார்டு G1 G2ன்ற பொசிஷனில் கட் ஆகுது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. கட்டிங் ஏபின்ற லைனில் G1 G2ன்னு 2 பாயிண்ட் டினோட் பண்ணுங்கள். சென்டர் ஓலேருந்து சின்ற டிஸ்டன்ஸில் அந்த கார்டில் G1 G2ன்னு 2 பாயிண்ட்டை டினோட் பண்ணுன்றத அவங்க கட்டிங்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகே ஓகே பாருங்கள், இருக்குங்களா, கார்டு ஏபி இருக்குது. அங்கே ஓன்ற அந்த ஸ்பியரோட சென்டர்லேருந்து டிஸ்டன்ஸ் சி டிஸ்டன்ஸுக்கு அந்த ஏபின்ற அந்த கார்டை கட் பண்ணுறாங்க. எந்தெந்த பாயிண்டில், G2 அண்டு G1ல். ஓகேங்களா, பாருங்கள் கிளியர்லி G1 அண்டு G2 ஆர் லிமிட்டிங் பொசிஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த ஸ்பியர். ஓகே, அப்போ G1 G2 ரெண்டுமே என்னவா இருக்காங்க, லிமிட்டிங் பொசிஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட லிமிட்டிங் பொசிஷன்ஸ் ரெண்டுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். லெட் ஆங்கிள் G1O G2 2θ ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம கொஸ்டின்லேயே சொல்லியிருப்போம். ஆங்கிள் G1O G2வை 2θன்னு எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம 2θ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த 2θ என்ன வேலை செய்யுதுன்னா, then 2θ is the angle through which the sphere may be turned from one limiting positions of equilibrium to other. அதாவது லிமிட்டிங் ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது, மூமெண்ட்டில் இருக்கும்போது அந்த ஸ்பியரை வந்து கான்ஸ்டண்ட்டாக லிமிட்டிங் ஈக்குலிபிரியமாகவே கண்டக்ட் பண்ணுது. ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன்ஸாக மாறும் போதும் அந்த ஆங்கிள் 2θ கீப் அப் பண்ணி கொண்டு போகுது அந்த ஸ்பியரை இன்க்ளைன் பிளேனில் மூவ் ஆகுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரா OL பெர்பெண்டிகுலர் டு ஏபி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஓஎல்ன்ற ஒரு லைனை வந்து பெர்பெண்டிகுலர் டு ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக வரைகிறாங்க. அங்கே டயக்ராமில் பாருங்கள், இங்கே இருக்குங்களா, ஓஎல்னு ஒரு லைன், அது என்ன இருக்குது, ஏபின்ற லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குங்களா, அதுதான் சொல்கிறாங்க. அப்படி வரைஞ்சிங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் G1O G2, இந்த ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், G1O G2, அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். இந்த எல்ன்ற லைன் வந்து ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சிக்கணும், அதுதான் சொல்ல வராங்க. அப்போ ட்ரா OL பெர்பெண்டிகுலர் டு ஏபி, ஆங்கிள் OAB = ஆல்ஃபா. அது எப்படி வருதுன்னா, இங்கே இன்க்ளைண்டோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்னது, ஆல்ஃபா. ஓகேங்களா, அதே ஆங்கிள் தான் இந்த ஆப்போசிட் சைடில் இங்கேயே வரும். அதனால தான் இங்கேயே என்ன செஞ்சுருப்பாங்க, ஆல்ஃபான்னு போட்டிருப்பாங்க. இருக்கான்னு பாருங்கள். அந்த ஆங்கிள் என்னது, நத்திங் பட், அந்த ஆங்கிள் இஸ் நத்திங் பட் OAB. ஓகே, ஆங்கிள் OABயாக இருக்கும், அதுதான் இங்கே ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் ட்ரையாங்கிள் OG1L, இங்கே கார்னரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் OG1L. ஓகே, அந்த OG1L G1OL அதோட ஆங்கிள் என்னது, θ. அதை டிபெண்ட் பண்ணி cos θ போட்டால் என்ன இருக்கும், இப்போ OG1ஓட டிஸ்டன்ஸ் என்னது, ஸ்மால் சின்னு நமக்கு தெரியும். அப்போ cos θ = என்னவாக இருக்கும், OL/OG1ன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக LO/G11 சொல்லலாம், ஆனால் நம்ம ஓவை டிபெண்ட் பண்ணி சொல்கிறனால OL/OG1ன்னு சொல்லலாம். அப்போ OL/OG1 என்னது, C. அப்போ என்னவோ மாறிடும் பாருங்கள், அப்போ என்னவோ மாறிடும், OL/OG1, அப்போ OG1ஓட டிஸ்டன்ஸ் என்னது, ஸ்மால் சி. அப்போ cos θ =
என்ன வந்துருச்சுன்னு பாருங்கள். therefore cos theta is equal to OL divided by C. அது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஃப்ரம் ட்ரையாங்கிள் OAL எடுத்துக்கோங்க. ஓகே, OAL இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதை எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆங்கிள் OAL என்னவா இருக்குது, ஆல்ஃபான்னு இருக்குது. அப்போ இதில் சைன் ஆல்ஃபா பார்த்தா என்னவா இருக்கும், சைன் ஆல்ஃபா படி ஆப்போசிட் சைடு என்னது OL, அட்ஜசன்ட் சைடு இது ஹைபாட்டினிஸ் என்னது OA, அந்த ஓயோட டிஸ்டன்ஸ் என்னது ரேடியஸ் ஸ்மால் ஏன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன கிடச்சிரும், அதிலிருந்து sin alpha is equal to OL divided by OAன்னு கிடைக்கும். அப்போ OL divided by OAன்றது ரேடியஸ், ஸ்பியரோட ரேடியஸ் ஸ்மால் ஏ. அப்போ sin alpha is equal to OL divided by ஏன்னு கிடைக்கும். இப்போ OL இதிலிருந்து OL மட்டும் சொல்கிறதா இருந்தால் A இன்ட்டு sin alphaன்னு வரும். அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவேஷன் 2வை இந்த ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ cos theta is equal to எப்படி மாறிடும், A இன்ட்டு OLக்கு பதில் A sin alpha போட்டிங்கன்னா cos theta is equal to A sin alpha divided by Cன்னு வரும். நமக்கு வேண்டியது 2 theta. ஃபஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிங்க. அப்போ இதிலிருந்து நீங்கள் தீட்டா பாருங்கள். இதிலிருந்து தீட்டா பார்த்தா காஸ் இன்வெர்ஸ்னு வந்துடுமா, இந்த காஸ் டேர்ம் ரைட் சைடில் போயிடுமா. அப்போ காஸ் டேர்ம் ரைட் சைடில் போயிடுச்சுன்னா, இந்த காஸ் டேர்ம் ரைட் சைடில் போயிடுச்சுன்னா theta is equal to cos inverse of A இன்ட்டு sin alpha divided by Cன்னு வரும். அப்போ அதிலிருந்து நீங்கள் 2 theta கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். இங்கே என்ன இருக்குன்ட்டு theta is equal to cos inverse of A இன்ட்டு sin alpha divided by C. அந்த காசு ரைட் சைடில் போனதுனால காஸ் இன்வர்ஸாக மாறிடுச்சு. இப்போ 2 thetaன்றப்போ ரெண்டு சைடு என்ன செய்றீங்க, 2ஆல் மல்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டு சைடும் 2ஆல் மல்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அப்போ 2 theta is equal to 2 இன்ட்டு cos inverse of A sin alpha divided by Cன்னு வந்துடும். இந்த இதை தான் ஆங்கிள் G1OG2ன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 thetaவை அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்தராக நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா.